அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் சந்தோஷமான ஒரு நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு சந்தோஷத்தை நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், சுமார் 2 வருடங்களுக்கும் மேலாக முஸ்லிம் நாடுகளில் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலஸ்தீன், காசா மக்கள் பெரும் துயரங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவித்த துயரங்கள் முழு உலகத்திலும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் நல்லவர்கள், சிறந்த பண்பாடுடையவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை உலக மக்கள் மத்தியில், உலக மக்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சமூக வலைதளங்களூடாகவும் ஏனைய செய்திகளூடாகவும் அறியக்கூடியதாக உள்ளது. ஆக, காசாவில் வாழ்கின்ற மக்கள் அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள், பல வேதனைகள் உலகம் முழுவதும் வாழ்கின்ற முஸ்லிம்களை நல்லவர்களாக, பண்பாடுடையவர்களாக, அப்பாவிகளாக காட்டியிருக்கிறது. அதே நேரம் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் முஸ்லிம்களை இவ்வாறு துன்புறுத்துகிறார்கள் என்கிற விடயங்களை ஏனைய மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷமான உணர்வும் என்னுள் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு மிக பிரதானமான ஒரு காரணம் காசா மக்கள் அனுபவித்த மிகப்பெரிய ஒரு துயரம். ஆக, இந்த இடத்துல நாம மிக முக்கியமாக அந்த மக்களுக்கும் துவா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழல் இருக்கிறோம். அனைவரும் அவர்களை நமது துவாக்களில் சேர்த்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.